நாங்கள் இந்த செஷனை ஆரம்பிப்போம். இந்த செஷனை ஆரம்பிக்க ஒரு செஷன் வந்து அசெட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் நாங்கள் இதே பார்க்க போகிறோம். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் முக்கியமான சில அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டை பார்க்க போகிறோம். ஆகவே அந்த வகையில் IAS 39 International Accounting Standard 39 Financial Instruments Recognition and Measurement outline the requirement for the recognition and measurement of financial assets, financial liabilities, and some contract to buy or sell non-financial item. IAS 39 நிதி கருவிகள், நிதி சொத்துக்கள், நிதி கடன்கள் மற்றும் நிதி சாராத பொருட்களை வாங்க அல்லது விற்க சில ஒப்பந்தங்களை அங்கீகரித்தல் மற்றும் அளவிடுவதற்கான தேவைகளை அங்கீகாரம் மற்றும் அளவீட்டு கோடிட்டு காட்டுகிறது. அதாவது இந்த 39 வந்து என்ன சொல்றேன்டா, IAS இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 39 என்ன சொல்லுதுண்டா, ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் recognition and measurement outline the requirement for the recognition and measurement of financial assets. நிதி சொத்துக்களை ரெகக்னைஸ் பண்றதுக்கும் மெஷர் பண்றதுக்கும் அதோட வேல்யூவை மெஷர் பண்றதுக்கும், அதே போல ஃபைனான்சியல் லயபிலிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் லயபிலிட்டிகள் ஃபைனான்சியல், அதை எப்படி மெஷர் பண்ற அது பெருமதி என்னன்னு பார்க்கறதும், and some contract to buy or sell non-financial item. அடுத்தது நான் ஃபைனான்சியல் சில கான்ட்ராக்டுவல் ஒப்பந்தங்கள் செஞ்சுக்கோம், சில நான் ஃபைனான்சியல் ஐட்டம்ஸை வாங்குறதுக்கு பை பண்றதுக்கும் அல்ல சேல் பண்றதுக்கும் இவை சம்பந்தமாக பேசுகின்ற, இவை சம்பந்தமாக கூறுகின்ற ஒரு முக்கியமான இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் IAS 39 ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்பந்தமா பேசுது. ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சில கான்ட்ராக்ட் சம்பந்தமாகவும் இது பேசுது. Financial instruments are initially recognized when an entity becomes a part to the contractual provision of the instrument and are classified into various categories depending upon the type of instrument, which then determine the subsequent measurement of the instrument. கருவியின் ஒப்பந்த விதிகளுக்கு ஒரு நிறுவனம் ஒரு கட்சியாக மாறும் போது கருவியின் வகையை பொறுத்து பல்வேறு வகைகளாக வகைப்படுத்தும் போது நிதி கருவிகள் ஆரம்பத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றன. இது கருவியின் அடுத்தடுத்த அளவை தீர்மானிக்கின்றது. அதாவது இந்த நாங்க ஒப்பந்தங்களுக்கு ஈடுபடுற நேரம், ஒப்பந்தத்தில் ஒரு பார்ட்டியாக நாங்க செயற்படுகின்ற போது அந்த ஒப்பந்தம் செய்யப்படுகின்ற கருவிகள் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக இருந்தால் அதை ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்டாக நாங்கள் வகைப்படுத்துறோம். அந்த ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்டாக வகைப்படுத்தி அந்த கருவிகளை அங்கீகரிக்கிற, அதாவது categorize depending upon the type of instrument. அந்த வகைக்கு ஏற்ப நாங்க அந்த டைப்புக்கு ஏற்ப நாங்க அதை வகைப்படுத்துறோம், which then determine the subsequent measurement of the investment. அதே பிறகு அதோட மெஷர்மெண்ட் வேல்யூ என்ன என்றதை நாங்க தீர்மானிக்கின்ற செயற்பாடு தான் இங்க முக்கியமாக கருது. IAS 39 reissued in December 2003 applied to annual periods beginning on or after 1st January 2005 and will be replaced by IFRS International Financial Reporting Standard 9. Financial instrument for annual period being on or after 1st January
2018. ஆகவே இந்த இதுல நாங்க இந்த இடத்துல முக்கியமா விளங்கிக் கொள்ள வேண்டியது இந்த IAS 39 வந்து மெயினாக எதை சொல்றதுன்னா ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி கிளாசிஃபை பண்றது, அதே போல எப்படி அதை மெஷர் பண்றது, அதை அடையாளம் பண்ணிக்கிறது உண்டு, அதை அடையாளப்படுத்திக்கிறது, அதே போல அதை எப்படி மெஷர் பண்றது, அதோட பெருமதி எப்படி மெஷர் பண்றன்ற விடயத்தை தான் இந்த IAS 39 சொல்லுது. Example of financial instrument with the scope of IAS 39. IAS 39 குள்ளால வருகின்ற ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இப்போ மெயினாக வர ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் cash, demand and time deposit, commercial paper, accounts, notes and loans receivable and payable. இவையெல்லாம் சேர்ந்து ஒரு கேட்டகரியா வரும். Example for instrument which within the scope of IAS 39, cash, demand and time deposit, deposits எடுத்தா ரெண்டும் வரும். Commercial paper, accounts, notes, loans receivable and payable. Loans receivable எங்களுக்கு நாங்கள் லோன் தரையிறது வரைகிறது, அதே நேரம் நாங்கள் கொடுக்கிறது. Debt and equity securities. These are financial instruments from the perspective of both the holder and the issuer. This category include investment in subsidiaries, associates and joint ventures. அதாவது இந்த அடுத்த கேட்டகரியா வர நான் மேல சொன்னதோட டெப்ட் அண்ட் ஈக்விட்டி செக்யூரிட்டிஸ். டெப்ட் அண்ட் ஈக்விட்டி கடன் பத்திரங்களும் பங்குகளும் பங்கு உரிமைகளும் பங்குகளும். These are financial instrument. இது financial instrument from perspective of both the holder and issuer. This category include இதுக்குள்ளால வரும் investment in subsidiaries. ஒரு கம்பெனி அது கீழே வேற கம்பெனிகளை வச்சிக்கலாம், அந்த கம்பெனிகளோட பங்குகளை வச்சிருந்தா அதுவும் இந்த IAS 39 கீழால தான் பார்க்கப்படணும். சப்சிடியரிஸ், அசோசியேட், உங்களுக்கு தெரியும் சப்சிடியரிஸ்ன்றா ஒரு கம்பெனி 51% மேலான பங்குகளை வச்சுக்க முடியும், 50% மேலான பங்குகளை அதோட கண்ட்ரோல் அந்த கம்பெனியை வச்சுக்க முடியா நாங்கள் அதை சப்சிடியரிஸ்ன்றோம். அசோசியேட்ன்ற வந்து ஆனால் பெருமளவு பங்குகளை வச்சிக்கும், ஆனால் கண்ட்ரோலிங் பவர் இருக்காது. அதாவது 51% அரைவாசிக்கு மேலான பெரும்பான்மை பங்குகள் அவங்கள்ட்ட காணப்படாது. ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்ன்றா ரெண்டு கம்பெனிகள் சேர்ந்து இன்னொரு முதலீட்டை செஞ்சுக்கலாம், அல்லது பல கம்பெனிகள் சேர்ந்து செஞ்சுக்கலாம், இணைந்து செயற்படுகின்ற இந்த வகையான இந்த வகையான முதலீடுகளும் இதுக்குள்ளால வரும். ஆகவே டெப்ட் அண்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டும் IAS 39 கவர் பண்ணப்படும். Asset backed securities such as collateralized mortgage obligation, repurchase agreement and securitized packages of receivable. இதுக்குள்ளால இன்னும் வார IAS 39 வார இன்னும் பல விடயங்களுக்குள்ளால asset backed securities, collateralized mortgage obligations, அதாவது collateralize பண்ணி நாங்க அதாவது ஏதாவது ஒரு மோர்கேஜ் பண்ணி கடன் கொடுத்திருந்தா அந்த கடன் வரும். அதே போல ரீபேச்சஸ் அக்ரிமெண்ட், நாங்க ரீபேச்சஸ் அக்ரிமெண்ட் பார்த்துக்கிறோம். அதாவது பெரும்பாலும் ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கொல்லட்ரா கொடுத்து நாங்க அதை கொல்லட்ரா பெற்றுக்கொண்டு பணத்தை அடுத்த ஆட்களுக்கு கொடுக்குறது. அது பிறகு குறிப்பிட்ட அந்த அக்ரிமெண்ட் முடிகிற காலத்துல திரும்பி பணம் எங்களுக்கு கிடைக்கும், நாங்க செக்யூரிட்டிஸை அவங்களுக்கு கொடுத்துடுவோம். ஆகவே ரீபேச்சஸ் அக்ரிமெண்ட் வரும். செக்யூரிட்டைஸ்ட் பேக்கேஜஸ் ஆஃப் ரிசீவபிள், அதாவது செக்யூரிட்டைஸ்ன்றா உங்களுக்கு தெரியும், சில நிறுவனங்கள் தனக்கு வர வேண்டிய கடன்களை என்ன செய்யும், உதாரணமாக ஒரு லீசிங் கம்பெனி அதுக்கு வர வேண்டிய எல்லா கடன்களையும் ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் நான் சொல்றேன் ஒரு இந்த புதிய ஒரு ப்ராடக்டாக மாற்றுவாங்க. ஒரு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாக மாற்றி
அதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு அடுத்த ஆட்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கான பேமெண்ட் வந்து இதுக்கு எலெக்ஷன் வார நேரம் அவங்களுக்கான பேமெண்ட் செய்யப்படும். ஆகவே அது வந்து இந்த அதுக்கு நாங்க சொல்லுவோம் செக்யூரிட்டைஸ்ட் பேக்கேஜ் ஆஃப் ரிசீவபிள், செக்யூரிட்டைஸ் பேக்கேஜ் ஆஃப் ரிசீவபிள். அந்த செக்யூரிட்டைஸ்ன்ற அந்த இதுக்குள்ள இது நாங்கள் டீப்பா படிச்சுக்கிறோம். இந்த செக்யூரிட்டைஸ்ன்ற விஷயத்தை நாங்கள் நேரத்தோட டீப்பா படிச்சுக்கிறோம். ஆகவே இந்த செக்யூரிட்டைஸ்ன்ற விஷயமும் இதுக்குள்ள வரும். அதே போல இதுக்குள்ளால வர அடுத்த ப்ராடக்ட்ஸ் தான் டெரிவேட்டிவ்ஸ். நான் பார்த்துக்கிறோம் ஆப்ஷன்ஸ், ஃபார்வர்ட், ஃபியூச்சர்ஸ், ஸ்வாப்ஸ் இதெல்லாம் வரும். இதெல்லாம் இதுக்குள்ளால வரும், இன்க்ளூடிங் ஆப்ஷன்ஸ், ரைட்ஸ், வாரண்ட்ஸ், ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட், ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அண்ட் ஸ்வாப், இது மாதிரியான விடயங்கள். ஆகவே IAS 39 இந்த எல்லா முதலீடுகளையும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற எல்லா வகையான இந்த முதலீடுகளையும் கவர் பண்ணும். அதுக்குள்ளால அது கொண்டு வரும்ன்றதை தான் இந்த IAS 39 சொல்லுது. ஃபேர் பிரைஸ், ஃபேர் வேல்யூ, ஃபேர் வேல்யூ, ஃபேர் வேல்யூன்றது நியாயமான மதிப்பு. நாங்கள் இதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா நியாயமான மதிப்பு. The estimated value of all assets and liabilities of an acquired company used to consolidate the financial statement of both companies. இரு நிறுவனங்களின் நிதி அறிக்கைகளை ஒருங்கிணைக்க பயன்படுத்தப்படும் ஒரு கையகப்படுத்தப்பட்ட நிறுவனத்தின் அனைத்து சொத்துக்களும் மற்றும் பொறுப்புகளும் மதிப்பிடப்பட்ட மதிப்பு. அதாவது நாங்கள் எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் ஆல் அசெட் லைபிலிட்டிஸ் ஆஃப் அக்வயர்ட் கம்பெனி. ஒரு கம்பெனியை நாங்கள் அக்வயர் பண்ணுறோம், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்குது, அதோடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வருது. ரெண்டு கம்பெனியை செயற்படுது, ஒரு கம்பெனி ஏன்ற கம்பெனி பீன்ற கம்பெனியை வாங்குது. அப்போ அந்த வாங்கின பீன்ற கம்பெனியோட அந்த பெருமதியை பார்க்கறதுக்கு, சொத்துக்களோட பெருமதியை பார்க்கறதுக்கு டு கன்சாலிடேட் த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் போத் கம்பெனி, ஃபேர் வேல்யூ அங்கே செய்யப்படும். அதாவது ரெண்டு கம்பெனியும் ஒன்று சேர்க்கின்ற போது அந்த சொத்துக்கள்கிட்ட பெருமதியை எப்படி நாங்கள் கால்குலேட் பண்ற, என்ன பெருமதியில கொண்டு வரன்ற விடயத்துக்கு இந்த ஃபேர் வேல்யூ தேவைப்படுது. அந்த ஃபேர் வேல்யூ தான் அல்லது பயன்படுத்தப்பட வேண்டும். The estimate value of the asset and liabilities of an acquired company used to consolidate the financial statement of both companies. Fair value is used as certain of the market value of an asset or liability. Fair value is used as a certainty to the market value of an asset for which or liability, which a market price cannot be determined, usually because there is no established market for the asset. இங்கே வந்து நான் ஃபேர் வேல்யூ எங்கே யூஸ் பண்ணுறோம்னா, மார்க்கெட் வேல்யூ மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற ப்ராடக்டாக இருந்தால் அதை நாங்கள் ஈஸியாக அந்த மார்க்கெட் ப்ரைஸை வச்சு அதோட வேல்யூவை கண்டுகொள்வோம். அது ஒரு ஹார்டான ஒரு விஷயம் இல்லை. எங்கே எங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ கிடைக்காதோ, மார்க்கெட் வேல்யூ காணப்படாதோ அந்த இடத்துல தான் நாங்கள் இந்த ஃபேர் வேல்யூவை யூஸ் பண்ணுவோம். நியாயமான மதிப்பு என்பது சந்தை விலையை தீர்மானிக்க முடியாத சொத்தின் சந்தை மதிப்பின் ஒரு உறுதிப்பாடாக, அதாவது எங்களுக்கு சந்தை இந்த மதிப்பு இல்லாத, சந்தையில ட்ரேட் ஆகாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ லைபிலிட்டியோ அதோட சந்தை பெருமதி என்னவா இருக்கும்ன்றத பார்க்கறதுக்கு தான் இந்த ஃபேர் வேல்யூ நாங்கள் பயன்படுத்துகிறோம். வழக்கமான சொத்துக்கு நிறுவப்பட்ட சந்தை இல்லாததால், அதாவது இந்த சொத்துகளுக்கு சந்தை ஒன்று காணப்படாத நேரத்தில் அது சந்தை பெருமதி என்னவா இருக்கும் என்பதை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இந்த ஃபேர் வேல்யூன்ற அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். Fair value is the amount at which the asset could be bought or sold in a current transaction between willing parties or transferred to an equivalent party other than in a liquidation sale.
Fair value is the amount at which the asset could be bought or sold in a current transaction between willing parties or transferred to an equivalent party other than in a liquidation sale. அதாவது ஒரு நிறுவனத்தை கலைப்பது தவிர்ந்த ஏனைய நடவடிக்கைகளின் போது, அதாவது ஒரு சொத்தை வாங்குறது அல்லது விற்கிறது அல்லது அதை டிரான்ஸ்ஃபர் பண்ற நேரம் இந்த ஃபேர் வேல்யூவை நாங்க கன்சிடர் பண்ணுவோம். நியாயமான மதிப்பு என்பது விருப்பமான தரப்பினருக்கு இடையிலான தற்போதைய பரிவர்த்தனையில் சொத்து வாங்க அல்லது விற்கக்கூடிய தொகை அல்லது ஒரு கலைப்பு விற்பனையை தவிர வேறு சமமான கட்சிக்கு மாற்றப்படும் போது, அதாவது ஒரு நிறுவனத்தை நாங்கள் லிக்விடேட் பண்ணா அந்த நிறுவனத்தை கலைக்கிற அது தவிர்ந்த சந்தர்ப்பத்துல அந்த இன்னொருத்தருக்கு மாற்ற இப்படியான நிகழ்வுகளின் போதுதான் இந்த ஃபேர் வேல்யூ கன்சிடர் பண்ணப்படும். கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் அசெட், நிதி சொத்துக்களின் வகைப்படுத்தல். IAS 39 requires financial asset be classified in one of the following categories. அதாவது இந்த ஃபைனான்சியல் அசெட் நிதி சொத்துக்கள் பின்வரும் ஏதோ ஒரு அமைப்புல அது ஏதோ ஒரு வழிமுறையில கேட்டகரைஸ் பண்ண வேண்டும். IAS 39 அடிப்படையில் பின்வரும் அடிப்படையில் ஃபைனான்சியல் அசெட் அட் ஃபேர் வேல்யூ த்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ், லாபம் அல்லது இழப்பு, அதாவது ஃபேர் வேல்யூ மூலம் ஃபைனான்சியல் அசெட் ஃபேர் வேல்யூ த்ரூ ப்ராஃபிட்டோ லாஸ், ப்ராஃபிட்டோ அல்லது லாஸ் அடிப்படையில் அட் ஃபேர் வேல்யூ available for sale financial asset, அதாவது ஃபைனான்சியல் அசெட் வந்து available for sale விற்பனைக்கு கிடைக்கும் நிதி சொத்துக்கள் தான் நாங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். லோன்ஸ் அண்ட் ரிசீவபிள், லோன்ஸ் அண்ட் ரிசீவபிள் கடன்கள் மற்றும் பெறத்தக்கவைகள் பெற வேண்டியவைகள். ஹெல்ட் டு மெச்சூரிட்டி, அடுத்து முதிர்வு முதலீடுகள், இதை நாங்கள் முதிர்வு வரை வைத்திருக்கின்ற முதலீடுகள். அதாவது அந்த முதலீட்டை இடையில நாங்கள் அதை லிக்விடேட் பண்ணுவோம் அல்லது விற்கவோ மாட்டோம், அது இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். அந்த முதலீட்டை நாங்கள் அதை கடைசி வரையும் அது முதலீட்டு காலம் முடியும் வரை நாங்கள் அதை வச்சுப்போம். ஆகவே இந்த முதலீடுகளும் இதுக்குள்ள வரும். These categories are used to determine how a particular financial asset is recognized and measured in the financial statement. These categories used to determine how a particular financial asset is recognized and measured in the financial statement. இந்த categories நாங்க யூஸ் பண்ணுவோம். எப்படி இந்த categories யூஸ் பண்ணுவோம் எப்படி ஒரு ஃபைனான்சியல் அசெட்டோட பெருமதியை தீர்மானிக்கிற விடயத்துக்காக வேண்டி இந்த கேட்டகரியை நாங்கள் வைத்திருப்போம். இவ்வாறு கேட்டகரைஸ் பண்ணுவோம். நிதி வகைகளின் ஒரு குறிப்பிட்ட நிதி சொத்து அல்லது அங்கீகரிக்கப்படுகிறது மற்றும் அளவிடப்படுகிறது என்பதை தீர்மானிக்க இந்த பிரிவுகள் பயன்படுத்தப்படுகின்றன. பெருமதி இந்த மார்க்கெட் வேல்யூவா அல்லது காஸ்ட் பிரைஸா அல்லது ஃபேர் வேல்யூவா எதை என்றதை தீர்மானிக்கிறதுக்கு இந்த கேட்டகரிஸ் இங்கே கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக கொள்ளப்படுகின்றது. ஆகவே இது ஒரு மிக முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. நியாயமான மதிப்பில் நிச்சொத்துக்கள். Financial asset at fair value through profit or loss. These categories have two subcategories. இரண்டு துணை பிரிவுகள் உள்ளது இதுல. அதாவது ஃபேர் வேல்யூல வந்து இரண்டு துணை பிரிவுகளாக இது நோக்கப்படுகின்றது. Designated. The first include any financial asset that is designed on initial recognition as one of the measured to fair value with fair value change in profit or loss. அதாவது the design, the first included a financial asset that is designed on initial recognition. ஆரம்ப ஒரு financial asset
ஆரம்பத்தில் அடையாளம் காணப்படுற நேரம் as one to be measured at fair value with fair value change in profit or loss. அதாவது ஒரு சொத்தை ஆரம்பத்திலேயே அது எப்படி அடையாளம் காணப்பட்டிருக்கிறா ஃபேர் வேல்யூ அடிப்படையில தான் அது ப்ராஃபிட்டா லாஸா அதோட பெறுமதி என்னன்றது தீர்மானிக்கப்படும். ப்ராஃபிட் ஃபேர் வேல்யூ சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஹெல்ட் ஃபார் ட்ரேடிங். த செகண்ட் கேட்டகரி, அடுத்த ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா இன்க்ளூட் ஃபைனான்சியல் அசெட் தட் ஆர் ஹெல்ட் டு ட்ரேடிங். அதாவது அசெட் வந்து வச்சுக்கிறேன்னா ட்ரேடிங் பர்பஸ், அதாவது வெறுமனே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அது முதிர் வரைக்கும் வச்சு அதோட வார அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வார அந்த வருமானத்தை பெறுற நோக்கம் அல்ல. இடையில எப்பயோ ஒரு டைம்ல குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்குள்ளால அதை விற்பனை செய்து அதன் மூலம் ஒரு வருமானத்தை பெறுறதுக்காக வேண்டிதான். The second category include financial assets that are held for trading. ட்ரேடிங்காக மறு விற்பனைக்காக வச்சுக்கிறது. all derivatives, இதுல வந்து எல்லா டெரிவேட்டிவ்ஸும் வரும். எல்லா டெரிவேட்டிவ்ஸையும் வச்சுப்பாங்க ட்ரேடிங் பர்பஸ் எக்ஸெப்ட் தோஸ் டிசைன்ட் ஹெஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது ஹெஜிங் ஒன்றுட அந்த ஹெஜிங் என்ற வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஹெஜ் பண்றேன் ஒரு நிலையை எங்களோட ஒரு பொசிஷனை நாங்கள் கவர் பண்றோம். அந்த ஹெஜிங் எக்ஸெப்ட் தோஸ் ஹெஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ஹெஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தவிர்ந்த all derivatives and financial asset acquired or held for the purpose of selling in the short term. இந்த ஷார்ட் டேர்ம்ல நாங்கள் விற்கிறதுக்காக வச்சுக்கிற ஃபைனான்சியல் அசெட்ஸ் அல்லது டெரிவேட்டிவ்ஸ். டெரிவேட்டிவ்ஸ்ன்றா தெரியுமா உங்களுக்கு? நான் பார்த்துக்கிறோம், கிட்டத்துல நிறைய பார்த்தோம். ஓ for which there is a recent pattern of short-term profit taking are held for trading. இங்க வந்து என்னன்னா ஷார்ட் டேர்ம்ல ஒரு ப்ராஃபிட் உழைக்கிறதான் இந்த இதோட நோக்கம். ஷார்ட் டேர்ம்ல ஒரு ப்ராஃபிட் உழைக்கிறதுக்காக அந்த ஃபைனான்சியல் அசெட் எல்லாம் ஹெல்ட் ஃபார் ட்ரேடிங்ன்றதுக்காக வரும். ஆகவே இந்த ரெண்டு கேட்டகரியை நாங்கள் ஃபேர் வேல்யூ த்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்றது முக்கியமாகும். ஒன்று ட்ரேடிங், ஹெல்ட் ஃபார் ட்ரேடிங். மற்றது டிசைன் பண்ற நேரமே ஆரம்பத்துல டிசைன் பண்ணப்பட்டிருக்குது என்னத்துக்குண்டா அந்த அது ஃபேர் வேல்யூ தான் அதில் யூஸ் பண்ணப்படும்ன்ற அந்த விஷயத்துல நியமிக்கப்பட்ட முதலாவது லாபம் அல்லது இழப்பில் நியாயமான மதிப்பு மாற்றங்களுடன் நியாயமான மதிப்பில் அளவிடப்பட வேண்டிய ஆரம்ப அங்கீகாரத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட எந்த ஒரு நிதி சொத்தும் ஆரம்பத்திலே அது தீர்மானிக்கப்பட்டிருக்குது, அது வந்து ஃபேர் வேல்யூல தான் வைக்கப்படும். அது ஃபேர் வேல்யூல தான் அதோட கணக்கு மெயின்டைன் படும். அடுத்து வந்து ஹெல்ட் ஃபார் ட்ரேடிங், நாங்கள் என்ன விற்பனைக்காக வைத்திருக்கின்ற சொத்துக்களை இது குறிப்பிடும். ஹெல்ட் ஃபார் ட்ரேடிங். நாங்கள் இதுவரையில பார்த்தோம், அதாவது ரெண்டு துணை பிரிவுகளாக இதை பிரிக்கலாம். ரெண்டு துணை பிரிவுன்ற நேரம் நாங்கள் இந்த பார்க்கணும். ஒன்று வந்து டிசைன் பண்ணி ஆரம்பத்தில் டிசைன் பண்ணுற நேரமே அந்த ப்ராடக்ட் வந்து ஃபேர் வேல்யூன்ற அடிப்படையில் அதை டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. அடுத்து வந்து என்னன்னா ஹெல்ட் ஃபார் ட்ரேடிங்ன்ற பேப்பர்ஸ்ல உள்ளது. நாங்கள் இதை பார்த்தோம். அடுத்தது அவைலபிள் ஃபார் சேல், நான் டெரிவேட்டிவ் ஃபைனான்சியல் அசெட் டிசைன் ஆன் இனிஷியல் ரெகக்னிஷன் ஆஸ் அவைலபிள் ஃபார் சேல். ஆரம்பத்திலே அது அவைலபிள் ஃபார் சேல்னு தீர்மானிக்கப்பட்ட சொத்துகள். அந்த சொத்துக்களை பொறுத்த வரையில அந்த சொத்துகள் ஒன்று வந்து ஹெல்ட் டு மெச்சூரிட்டி ஆகிக்கக்கூடாது. அடுத்தது classified as loan and are not classified as loan and receivable or held to maturity investment. Financial assets fair value through
ப்ராஃபிட் ஓ லாஸ் ஆக கால்குலேட் பண்ணப்படும் ஊடாக தான் அதோட வேல்யூ கால்குலேட் பண்ணப்படும் ஃபேர் வேல்யூ துருவாகத்தான் அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணப்படும் என்றுதான் இங்க சொல்லப்படுற முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது available for sale assets are measured at fair value in the balance sheet. Fair value change on available for sales assets are recognized directly in equity through the statement of change in equity, except of interest on available for sale asset, which is recognized in income on an effective yield basis. Impairment losses and foreign exchange gain or loss. Available for sale asset are measured at fair value in balance sheet. Available for sale asset are measured at fair value in balance sheet. Under எங்களோட நிதி நிலைமை கூற்றுல ஒரு available for sale asset அது ஒரு fair value ஆகத்தான் fair value அடிப்படையில் தான் காணப்படும். Fair value changes on available for sale asset are recognized directly in equity through the statement of exchange in equity. And the fair value through changes on assets are recognized directly in the equity. அதாவது ஷேர்ஹோல்டர் உரிமையாளர் கூற்று ஒன்று செய்வோம், அந்த கூற்றுல நாங்கள் டிரெக்டாகவே காட்டிப்போம். எக்ஸெப்ட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆன் அவைலபிள் ஃபார் அசெட், அதாவது இது இன்ட்ரெஸ்ட் தவிர்ந்த இம்பேர்மெண்ட் லாஸ் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கெயினோ லாஸ் இவைகள் தவிர்ந்த ஃபேர் வேல்யூவால் வர சேஞ்சஸ் ஈக்விட்டி ஸ்டேட்மெண்ட்ல காட்டப்பட்டிருக்கும். நம்ம ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் செய்கிற நேரம் சேஞ்சஸ் டு த இக்விட்டின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் செய்வோம், அதுக்குள்ளாலேயும் இந்த ஃபேர் வேல்யூ த்ரூன்ற விஷயம் காட்டப்படும். The cumulative gain or loss that was recognized in equity recognized in profit or loss when an available for sale financial asset is de-recognized. The accumulative gain, அதாவது சேர்க்கப்பட்ட லாபம் அல்லது நட்டம், that was recognized அடையாளப்படுத்தப்படும் in equity recognized in profit or loss when available for sale financial asset is de-recognized. அதாவது இந்த விஷயம் accumulative gain or loss that was recognized in equity is recognized in profit loss or loss when an available for sale financial asset is recognized. அதாவது ஃபைனான்சியல் அசெட் அவைலபிள் ஃபார் சேல் அடையாளப்படுத்தப்படுகின்ற போது the cumulative gain or loss that was recognized in equity is recognized in profit or loss. அதாவது அந்த பங்காளர்கிட்ட அந்த ஈக்விட்டின்றது ஷேர்ஹோல்டரோட உரிமை, அதுக்குள்ளால அது அடையாளப்படுத்தப்படும். Loan and receivable, non-derivative financial asset with fixed or determined payments that are not quoted in an active market other than held for trading or designed on initial recognition as an asset at fair value through profit or loss or available for sale. Loan and receivable non-derivative financial asset, அதாவது non-derivative financial asset with fixed or determinable payment, ஏனத்தோடு அதாவது நிலையான தீர்மானிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை கொண்ட அது that are not quoted, அங்கு பங்கு சந்தைகளிலோ விலை கூறப்படாத in an active market other than held for trading or designed on initial recognition. அதாவது held for trading or டிசைன் பண்ண நேரம் ஆரம்பத்திலே அது
recognized as an asset at fair value through profit or loss or available for sale. அதாவது நிலையான வருமானத்தை தருகின்ற கடன் ரிசீவபிள் நான் கொடுத்த கடன்கள் fixed asset, fixed or determinable payable financial asset or fixed ஆன அல்லது determinable payments that are not quoted. அதாவது ஒரு கோட் பண்ணப்படாத விலை கூறப்படாத அடுத்தது அது இந்த ஹெல்ப் ஃபார் ட்ரேடிங் அல்லாத விற்பனைக்காக வைக்கப்படாத இனிஷியல்ல ஆரம்பத்திலேயே அந்த முதலீடு அல்லது அந்த ரிசீவபிள் அல்லது ஃபிக்ஸ்ட் ஆன அந்த முதலீடு செய்கின்ற போது அதுல ஃபேர் வேல்யூ பயன்படுத்தப்படாது. ஃபேர் வேல்யூ த்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்ற விடயம் பயன்படுத்தப்படாத அந்த சொத்துக்களை பொறுத்தவரையில loan and receivable for which the holder may not recover a substantial or of its all initial investment other than because of credit deterioration should be classified as available for sales. அதாவது லோன் அல்லது and receivable கிடைக்க வேண்டியவை for which the holder may not recover substantially or full initial investment. அதாவது முழு இன்வெஸ்ட்மெண்டையோ அல்லது குறிப்பிடத்தக்க அளவு அந்த முதலீடு அளவை திருப்பி கிடைக்காட்டி not recover கிடைக்காட்டி other than தவிர்ந்த because of credit deterioration இந்த கடன்கள் வந்து அந்த இழந்து போற கரைஞ்சு போற should be classified as available for sale. அது available for sale ஆக கொள்ளப்படும். Loan and receivable are measured at amortized cost. ஆகவே லோனாக அல்லது இங்க முக்கியமான எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா loan and receivable are measured at amortized cost. amortized costல தான் அது பார்க்கப்பட வேண்டும் அல்லது கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை இந்த குறிப்பிடுது. ஃபேர் வேல்யூவோ மார்க்கெட் வேல்யூவோ ஏதும் கன்சிடர் பண்ணப்படாது என்ற விடயம் இங்கு குறிப்பிடப்படுகின்றது. ஹெல்ட் டு மெச்சூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் இப்போ அடுத்த கேட்டகரி ஃபேர் வேல்யூவை பார்த்துட்டோம். இப்போ ஹெல்ட் டு மெச்சூரிட்டி ஹெல்ட் டு மெச்சூரிட்டி இன்வெஸ்ட்மெண்டா ஹெல்ட் என்னன்னா நாங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த முதலீட்டின் காலம் முடியும் வரை வைத்திருப்போம். அந்த முதலீட்டின் காலம் முடியும் வரை நாங்க அந்த முதலீட்டை வச்சிருப்போம். Non-derivative financial asset with fixed or determinable payments that an entity intends and is able to hold to maturity and that do not meet the definition of loan and receivable. இது வந்து loan and receivable என்ற அந்த டெஃபினிஷனுக்குள்ளால வராத and are not designed on initial recognition as asset fair value through profit or loss as available for sale. அதாவது ஒரு சொத்து மிக கவனமாக அவதானிக்கணும். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன் என்னன்னா ஒரு சொத்து அது நான் டெரிவேட்டிவ் ஃபைனான்சியல் அசெட் உண்டு வித் ஃபிக்ஸ்ட் ஆர் டிட்டர்மைனபிள் பேமெண்ட் ஃபிக்ஸ் பேமெண்டோ அல்லது தீர்மானிக்கக்கூடிய பேமெண்ட் தட் ஆர் entity intent and is able to hold to maturity and that do not meet the definition. அதாவது அந்த நிறுவனம் அதை முதிர்வடையங்காட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த சொத்து ஃபிக்ஸ்டோ டிட்டர்மைனபிள் பேமெண்ட் கொண்டு அந்த சொத்தை பொறுத்த வரையில அந்த சொத்து வந்து அது அந்த சொத்து லோன் அல்லது ரிசீவபிளுக்குள்ளால வரப்படாது. பெற வேண்டியவைகள் அல்லது லோன் என்ற அந்த டெஃபினிஷனுக்குள்ளால வராததும்
ஆரம்பத்திலேயே அந்த சொத்தை நாங்க கொள்வனவு செய்கின்ற போது அந்த அல்லது சொத்தோட ஆரம்ப கட்டத்திலே அது வந்து ஃபேர் வேல்யூ த்ரூ ப்ராஃபிட் என்ற அடிப்படையில் அதோட வேல்யூ கால்குலேட் பண்ணப்பட படும் என்ற விடயம் குறிப்பிடப்படாததும், அடுத்தது அவைலபிள் ஃபார் சேல் என்ற அந்த கேட்டகரிக்குள்ளேயும் வராத சொத்துக்களை நாங்க இங்க ஹெல்த் டு மெச்சூரிட்டின்ற அந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு வருவோம். ஹெல்த் டு மெச்சூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் மெஷர்ட் அட் அமோர்டைஸ்ட் காஸ்ட். ஹெல்த் டு மெச்சூரிட்டிஸ்ல வந்து அதையும் நாங்க அமோர்டைஸ் காஸ்ட்ல தான் நாங்க அதை கால்குலேட் பண்ணுவோம். ஃபேர் வேல்யூவோ மார்க்கெட் வேல்யூவோ இந்த இடத்துல பார்க்க மாட்டோம். அமோர்டைஸ்ண்டா நாங்க அமோர்டைஸ்ன்ற விஷயத்தை நல்லா விளங்கி கொள்ளணும். ஒரு சொத்தை வாங்குற நேரம் அந்த சொத்தை நாங்க டிஸ்கவுண்ட் அல்லது பிரீமியம் இதுல ரெண்டுல ஒன்றுக்கு வாங்கிப்போம். நான் நேரத்தோட இந்த விஷயத்த பிரீமியம்டா என்ன டிஸ்கவுண்ட்டா என்னன்றத உங்களுக்கு படிப்புட்டிக்கிறேன். ஆகவே அந்த டிஸ்கவுண்ட் அல்லது பிரீமியத்தை நாங்க என்ன செய்வோம்டா, டிஸ்கவுண்ட்டா கழிவுக்கு அல்லது வட்டத்துக்கு நாங்க அதை கொள்வனவு செஞ்சுக்கோம். ஒரு சொத்தை கொள்வனவு செஞ்ச கழிவுக்கு அல்லது வட்டத்துக்கு அந்த கொள்வனவு செஞ்ச சொத்துட வட்டம் அல்லது கழிவு என்ன நடக்கும் என்றால் சொத்துண்ட ஆயுள் காலம் முழுக்கையும் அது பிரித்து சமமாக வழங்கப்படும். உதாரணமா 5 வருடத்துக்குரிய சொத்துண்டா அட கழிவு அல்லது வட்டம் 1 வருடத்துக்கு மாத்திரம் கன்சிடர் பண்ணப்படாமல் அக்கௌண்டிங் பேப்பர்ஸ்க்காக கணக்கில் எடுக்கப்படாம அட ஆயுள் காலம் முழுக்கையும் சராசரியாக பிரித்து வழங்கப்படுகின்ற அந்த விடயத்தை தான் அமோர்டைசேஷன் என்று நாங்க சொல்வோம். ஆகவே ஹெல்த் டு மெச்சூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் மெஷர்ட் அட் காஸ்ட், amortized cost. If an entity sells a held to maturity investment other than in significant amount or as a consequence of non-recurring, isolated even beyond its control, that could not be reasonable anticipated, all of its other held to maturity investment must be reclassified as available for sale for the current and next 2 financial reporting years. அதாவது இங்க ஒரு முக்கியமான ஒரு விடயம் சொல்லப்படுது. இஃப் an entity ஒரு நிறுவனம் சேல் விக்குது ஹெல்த் டு மெச்சூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட், ஹெல்த் டு மெச்சூரிட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு அடிப்படையில் விற்க இயலாது. அதாவது ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட்டை அது நிறுவனம் வந்து ஹெல்த் டு மெச்சூரிட்டியில போர்ட்ஃபோலியோல ஹெல்த் டு மெச்சூரிட்டிக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட்டை அந்த நிறுவனம் விற்குது. அந்த as a consequence of non-recurring, isolated even beyond its control, that could not be reasonable anticipated, all of its other held to maturity investment. அதாவது இங்க நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஹெல்த் டு மெச்சூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்களை விற்கலா, ஆனா அதுல ஒரு முக்கியமான சிக்னிஃபிகண்டான மிகப்பெரிய ஒரு அளவை நாங்க வித்தோம் உண்டா, அது பிறகு அந்த ஹெல்த் டு மெச்சூரிட்டியில் இருக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு நாங்க ரிப்போர்ட் பண்ற நேரம் அதை வந்து ஃபேர் வேல்யூ அவைலபிள் ஃபார் சேல் என்ற அடிப்படையில் தான் நாங்க நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அதை வேல்யூ பண்ணணும். எங்களுக்கு அமோர்டைசேஷன் பேசிஸ்ல அதை வந்து வேல்யூ பண்ணலான்றது தான் நீங்க சொல்லவாரு. IAS 36 அடுத்து நாங்க பார்க்க போறோம். IAS 36 நான் பார்த்தது IAS 39 impairment of asset. IAS 36 என்ன சொல்லுதுன்னா, IAS 36 seeks to ensure that the entity's assets are not carried at more than their recoverable amount. இதுல வந்து IAS 36 என்ன சொல்ல வருது என்றால், ஒரு சொத்து அந்த சொத்துண்ட விற்று நாங்க அந்த சொத்தை வித்தா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமதியை விட கூடுதலாக ஒரு நாளும் அக்கௌண்ட்ஸ்ல அவருடைய கணக்குகள்ல காட்ட முடியாது. நிதி கூற்றுகள்ல அதோட பெருமதியை காட்ட முடியாது. எப்படின்னா
அந்த விற்று கிடைக்கிற பெருமதியை விட கூடுதலாக காட்ட முடியாது. எவ்வளவு எங்களுக்கு கிடைச்சுமோ அந்த பெருமதியை மட்டும்தான் காட்டலாம். IAS 36 seeks to ensure that an entity assets are not carried at more than their recoverable amount. The higher the fair value, less cost of disposable and value in use. Value in use. Higher fair value, less cost of disposable and value in use. அதாவது எவ்வளவு நாங்க வேல்யூ அந்த எங்களுக்கு பெருமதியோ அந்த வேல்யூவை தான் நாங்கள் அதில் காட்ட வேண்டும்ன்றது தான் சொல்லுது. வித் த எக்ஸெப்ஷன் ஆஃப் குட்வில் தவிர்ந்த and certain intangible asset for which an annual impairment test is required. அதாவது குட்விலும் அந்த இன்டென்ஜிபிள் அசெட்டும் தவிர்ந்த சொத்துகளுக்கு an annual impairment test is required. annual பெருமதியை பார்த்து ஏதும் அல்ல பெருமதி குறைவாக இருந்தால் அதை ஒதுக்குறது இம்பேர் பண்ணுறதுக்கு அது இம்பேர்மெண்ட் டெஸ்ட் வந்து முக்கியம் பெறுது. இம்பேர்மெண்ட் பரிசோதனை. entities are required to conduct impair test where there is an indication of impairment of asset, and the test may be conducted for cash generation unit where an asset does not generate cash inflow that are largely independent of those from other assets. அப்ப இங்க வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுது, ஒரு அசெட் வந்து இம்பேர்மெண்ட் வேல்யூ வந்து எப்படின்றத கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட்டால பார்க்கணும். அடுத்து அந்த அசெட் வந்து அது இந்த கேஷ் ஜெனரேட் பண்றதுக்கு எவ்வளவு தூரம் தொடர்பு உள்ளது ஜெனரேட் பண்ணுதான்ற விஷயத்தையும் கன்சிடர் பண்ணணும். IAS 36 was reissued in March 2004 and applies to goodwill and intangible asset acquired in business combination of with the agreement date is on after 31st March 2004 and for all other asset prospective from the beginning of the first annual period beginning of after 31st March. இந்த விஷயங்களை பார்த்து வாட்ச் விளங்கிக்கோங்க. இதுல வந்து அந்த எப்படி செய்யணும்ன்ற விஷயத்தான் சொல்லுது. IAS reissued in 2004 திரும்பி சொல்லுது IAS என்னண்டா and applied to goodwill and intangible asset. அதாவது தொற்று உணர முடியாத சொத்துக்கள் மற்றும் குட்வில் நன்மதிப்புக்கு நன்மதிப்புன்ற ஒரு சொத்தை நாங்கள் ஒரு பிசினஸ் தொடர்ந்து செஞ்சு கொண்டு போற நேரம் அந்த பிசினஸுக்கு ஒரு நன்மதிப்பு காணப்படும். அதாவது அது அந்த பிசினஸ்ல உண்மையான முகப்பெருமதியை விட அது பெருமதி கூடுதலாயிருக்கும். உதாரணமாக அந்த ஒரு நிறுவனத்தை எடுத்து அதோட சொத்துக்கள்கிட்ட பெருமதி 50 லட்சம் ஆயிக்கும். ஆனா நிறுவனத்துல பெருமதி 1 கோடி ஆயிக்கும். ஏன்னா அந்த நிறுவனம் ஒரு நன்மதிப்பை சம்பாதிக்குது. உதாரணமாக ஜெனுவின் கோல்ட் பிசினஸ் செய்யற கோல்ட் ஜுவல்லரிஸ் எடுத்தாமுண்டா நாங்க அந்த கோல்ட் ஜுவல்லர்ஸ் வந்து சிலருக்கு வந்து ஆளுக்கு சும்மா போய் வாங்குவாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் அவங்க ஒரு ட்ரஸ்ட் ஆட்களுக்குள்ளால கிரெடிபிலிட்டியை டெவலப் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன நடக்கும்டா அந்த நிறுவனத்துல பொறுமதி உண்மையில அது சொத்துக்களை விட அதை தாண்டி ஒரு பொறுமதி ஈக்குது அதுக்கு. அதுதான் நாங்க குட்வில் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு நிறுவனத்திட தேறிய சொத்துக்கள்கிட்ட பெருமதியை விட பெருமதி கூட பெருமதி அதுக்கு அதை ஒரு ஆள் வாங்குறேன்டா கூட அது கொடுக்கின்ற விலை வந்து அது உண்மையான சொத்துக்களை விட கூடுதலான ஒரு பெருமதியை கொடுத்து வாங்குறா அந்த பெருமதி கூடுதலான பெருமதியை நாங்க குட்வில் என்று சொல்வோம். அந்த நிறுவனம் சம்பாதித்திருக்கின்ற நன்மதிப்பு குட்வில்டா நன்மதிப்பு. இதுல வந்து இவங்க என்ன சொல்றேன்டா ஒரு நிறுவனம் வந்து குட்வில் அண்ட் இன்டென்ஜிபிள் அசெட் அக்வயர்ட் இன் பிசினஸ் காம்பினேஷன் பிசினஸ் ரெண்டு இணைகின்ற போது இந்த இன்டென்ஜிபிளும் குட்வில்லும் அந்த அசெட் for which the agreement date is on or after 31st March
agreement date 31st March 2004 அல்லது அதுக்கு பிறகுண்டா, and all of other assets respectively from the beginning of the first annual period being on after 31st March 2004. இங்க வந்து IAS பத்தி IAS applies to goodwill and intangible asset க்கு வந்து அதுக்கு வந்து அப்ளை ஆகுற இந்த டேட்டுக்கு பிறகு, அதாவது 31st மார்ச் அல்லது அதுக்கு பிறகான அந்த காலப்பகுதியில் ஒரு கம்பினேஷன் ஒன்றுக்கு அல்லது இணைஞ்சு இந்த ஒரு நிறுவனம் அதை இந்த விடயத்தையும் உள்வாங்க முடியும். IAS 36 was reissued in 2004 and applied to goodwill and intangible assets acquired on business combination from which the agreement date is on or 31st March 2004 and for all other assets prospectively from the beginning of the first annual period beginning on or after 31st March. IAS 36 apply for land. IAS 36 வந்து லேண்டுக்கு அப்ளை ஆகும். லேண்ட் பெறுமதி வந்து IAS 36 கீழால தான் கொண்டு வருவோம். 36 கீழால தான் லேண்ட் வரும், பில்டிங்ஸ் வரும், மெஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் அல்ல நிறுவனம் ஒன்றில் காணப்படுகின்ற இயந்திரங்கள் மட்டுமோட எக்யூப்மெண்ட் சாதனங்கள் அதுக்குள்ளால வரும். இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ராப்பர்ட்டி carried at cost, investment property carried at cost and intangible asset goodwill இப்போ வரும். அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடியரிஸ் அசோசியேட் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் carried out at cost, காஸ்ட்ல கொண்டு வரப்படுகின்ற அந்த முதலீடுகளும் asset carried at revalued amount, அரசர்களோட பெறுமதி மீள் மதிப்பிடப்பட்ட பெறுமதி, இவைகள் எல்லாம் IAS 36 கீழால 36 இவை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணப்படும் அல்லது அப்ளை ஆகும். Key definition, impairment loss நாங்க இங்க பார்க்க வேண்டிய முக்கியமான வரைவிலக்கணங்கள். The amount by which the carrying amount of an asset or cash generating unit exceed its recoverable amount. அதாவது இம்பேர்மெண்ட் வந்து ஒரு சொத்து காட்டப்படுகின்ற கணக்குல காட்டப்படுகின்ற பெறுமதி வந்து உண்மையாக அதை வித்தா கிடைக்கக்கூடிய பெறுமதியை விட கூடுதலாக இருந்தால், வித்தா கிடைக்கக்கூடிய பெறுமதி குறைவாகவும் கணக்குகளில் காட்டப்படுகின்ற பெறுமதி கூடுதலாகவும் இருந்தால் அவை ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்தான் அந்த இம்பேர்மெண்ட் லாஸ்டாக கருதப்படும். இம்பேர்மெண்ட் லாஸ். carrying amount or carrying amount என்பது the amount at which an asset is recognized in balance sheet after deducting accumulated depreciation and accumulated impairment loss. ஒரு சொத்து வந்து கேரியிங் காஸ்ட்ண்டா அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல காட்டப்படுகின்ற அந்த சொத்தை தான் நாங்கள் வந்து இந்த கேரியிங் அமௌண்ட்னு சொல்லுவோம். சொத்தோட பெருமதியை அந்த கேரியிங் அமௌண்ட்டை பொறுத்த வரையில காஸ்ட் இருந்து the amount at which an asset is recognized in balance sheet, அதாவது பேலன்ஸ் ஷீட்ல காட்டப்படுகின்ற பெருமதியிலிருந்து ஆஃப்டர் டிடக்டிங் அதிலிருந்து accumulated depreciation சேர்க்கப்பட்ட அந்த முழு தேய்மானத்தையும் accumulated impairment loss கழிக்க வருகின்ற பெருமதியை தான் நாங்கள் சொல்லுவோம் கேரியிங் காஸ்ட். கேரியிங் காஸ்ட்ன்றது அந்த பேலன்ஸ் ஷீட்ல காணப்படுகின்ற அமௌண்ட் கேரியிங் அமௌண்ட்லேருந்து
எங்களுக்கு கைக்கு கிடைக்க வேண்டிய கைக்கு வார தொகைய அல்லது நாங்கள் வித்தா கிடைக்கின்ற பெறுமதிய இடையில் உள்ள வித்தியாசம் தான் இம்பேர்மெண்ட் லாஸ். recoverable amount ன்றது வந்து என்னன்னா the higher of the asset fair value less cost of disposal. The higher of an asset fair value less fair value இருந்து கழிக்கணும் cost of disposal, அதாவது விற்ற பெறுமதிய, sometimes called net selling price and its value in use. recoverable amount இங்க நாங்க டைரக்டா பார்த்தா நாங்க விற்கிற பெறுமதியிலிருந்து அதை விற்கிறதுக்கு ஏற்படுகின்ற செலவை கழிக்க வாரதுதான் அந்த recoverable amount. fair value cost of disposable. fair value, the price that would be received at sale and asset or paid at transfer liability in an orderly transaction between market participants at the measurement date. fair value வந்து the price that would be received to sell, அதாவது கேளும் எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த price fair value less cost sale and asset or ஒரு சொத்து அல்லது paid to transfer a liability, ஒரு liability நாங்க பே பண்ணி transfer பண்றது, or in an ordinary transaction between market participant at the measurement date, ஒரு market participant இடையில நடைபெறுகின்ற ஒரு சாதாரண transaction கூட இருக்கலாம். value in use, the present value of future cash flow expected to be derived from asset or cash generation unit, or cash generation unit இருந்து எதிர்பார்க்கப்படுகிற இன்றைய மதிப்பு. value in use, the present value of future cash flow, இந்த எதிர்கால cash flow ஓட இன்றைய மதிப்பு expected to be derived from asset or cash generating unit. identifying an asset that may be impaired, நாங்க ஒரு சொத்து இம்பேர் பண்ணணும் அந்த பெறுமதிய அதை ஐடென்டிஃபை பண்றது, ஐடென்டிஃபை அண்ட் அசெட் அடையாளம் காணப்படுறது, that may be impaired, அதாவது ஒரு சொத்தை நாங்க இம்பேர் பண்ணப்பட வேண்டிய சொத்தாக அடையாளம் காணப்படுறது அப்படின்றது தான் இங்க தரப்படுது. At the end of each reporting period, an entity is required to assess whether there is any indication that an asset may be impaired. நான் impaired அந்த பெறுமதி இல்லா போற அல்ல பெறுமதி குறைஞ்சு போற அந்த விஷயம் ஒரு சொத்துக்கு ஈக்குதா இல்லையான்றத ஒவ்வொரு இயர்லையும் end of the financial year பார்க்கணும். Its carrying amount may be higher than its recoverable amount. உண்மையில அது பெறுமதியிலேயாவது கொண்டு செல்லப்படுது அல்லது கூடுதலான ஒரு பெறுமதியிலே காட்டப்படுதுன்ற விஷயத்த நாங்க வந்து அந்த ஒவ்வொரு இயரும் ஃபைனான்சியல் இயர் எண்டிங்லையும் நாங்க பார்க்கணும். IAS 36 has a list of external and internal indicators of impairment. IAS 36 ஒரு லிஸ்ட் ஒன்று தருது இம்பேர்மெண்ட் சம்பந்தமான இண்டிகேட்டர்ஸ் அறிகுறிகள் சம்பந்தமான ஒரு லிஸ்ட் ஒன்று IAS 36 தருது. If there is an indication that an asset may be impaired, then the asset recoverable amount must be calculated. அதாவது எங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் விளங்குது, அது சொத்துல பெறுமதி குறைஞ்சிக்குது, இம்பேர்ட் ஆகிக்குண்டா உண்மையான அதோட ரிகவரபிள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை நாங்க கால்குலேட் பண்ணணும், அதோட உண்மையான பெறுமதியை தேடி எடுக்கணும்ன்ற விஷயம்தான் இந்த விஷயம் சொல்லுது. The recoverable amount of the following type of intangible assets are measured annually. அதாவது whether or not there is any indication that it may impaired. In some case, the most recent detailed calculation of recoverable amount made in preceding period may be used in the impairment test.
for the asset in current period. அதாவது the recoverable amount எதுவும் இந்த வீழ்ச்சியில் இருக்கிறது பார்க்கறதுக்கு சில அசெட்கள் இங்கே தரப்பட்டிருக்கு. அதில் ஒன்று intangible asset with the identification of useful life. intangible asset யூஸ்ஃபுல் லைஃப் குறைஞ்சிக்குதா கூடிக்குதா அந்த விஷயத்த அதில் தொற்றுணர முடியாத சொத்துக்கள், உதாரணமாக ப்ராப்பர்ட்டி ரைட் மாதிரியான விடயங்கள் வரலாம். அந்த பெருமதி கூடிக்குதா குறைஞ்சிக்குதான்றது. அண்ட் இன்டென்ஜிபிள் அசெட் நாட் yet available for use. டென்ஜிபிள் அசெட் ஒன்று இருக்கும், ஆனால் அது பேட்டன்ட் ரைட் ஒன்று ஆகிக்கணும். இப்போ அது யூஸ் பண்ணுறதில்ல அமைக்கல். குட்வில் அக்வயர்ட் இன் அ பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸில் நாங்கள் சம்பாதித்து அந்த குட்வில் இப்பீக்குதா இல்லையா, உங்களுக்கு தெரியும் குட்வில் ஒன்று டேமேஜ் ஆகி போயிடும் அல்லது இல்லாமல் போகலாம். உதாரணமாக நான் நேரத்தோடு சொன்ன அந்த நகைக்கடைகளோட நம்பிக்கையில் நிறைய பிஸ்னஸ் போகுது. அவங்களோட அந்த குட்வில் ஏதோ ஒரு காரணத்தால் பழுதாயிடுச்சு. அப்போ தொடர்ந்தும் அந்த குட்வில் தொகை அவங்களுக்கு காட்டல. அதை அவங்க பார்க்கணும், மெஷர் பண்ணி பார்க்கணும். இப்பயும் அந்த குட்வில் அவங்களுக்கு ஈக்குதா இல்லையான்ற விஷயத்த அவங்க பார்க்கணும். அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் இம்பேர்மெண்ட் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். ஒன்று அதாவது வெளி காரணிகளாலையும் எனக்கு இம்பேர்மெண்ட் அடையாளம் காணலாம். அதில் ஒன்று தான் மார்க்கெட் வேல்யூ டிக்ளைன், ஒன்று சந்தை பெறுமதி குறைஞ்சு கொண்டு போகிறது. நெகட்டிவ் சேஞ்ச் இன் டெக்னாலஜி, மார்க்கெட், எக்கனமி ஆர் லா. அதாவது இம்பேர்மெண்ட்டுக்கு நாங்கள் சொல்லுவோம் மார்க்கெட் வேல்யூ குறையிறோம். உதாரணமாக உங்களுக்கு தெரியும் டிஜிட்டல் கேமராஸ் வந்த பிறகு அந்த நார்மல் கேமராஸ் இதெல்லாம் இல்லா போச்சு அல்லது குறைஞ்சிட்டு போச்சு. அதே போல் டிஜிட்டல் இந்த கம்ப்யூட்டர் வந்த பிறகு டைப்ரைட்டரோட பெறுமதி மிக குறைஞ்சிட்டு போச்சு. மார்க்கெட் வேல்யூ டிக்ளைன் ஆயிடுச்சு. நெகட்டிவ் சேஞ்ச் இன் டெக்னாலஜி, டெக்னாலஜியில் ஏற்படுகின்ற மாற்றம், மார்க்கெட், எக்கனமி அண்ட் லோ, சட்டம். சட்டங்கள் வார நேரம், சில கண்ட்ரோல்கள் வார நேரம் இது நடக்கணும். அடுத்தது இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த வட்டி வீதத்தில் ஏற்படுகின்ற மாற்றம். அடுத்தது அட் நெட் அசெட் ஆஃப் கம்பெனி ஹையர் தேன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இன்டர்னல் நெட் அசெட் ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து வருது. நெட் அசெட் ஆஃப் த கம்பெனி ஹையர் தேன் மார்க்கெட் கேபிட்டல், அது மார்க்கெட் சொத்து அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை விட கூடுதலாக காணப்பட்டாலும் நாங்கள் அதை இந்த net asset of the company higher than market capitalization, indication of impairment. net asset of the company கூடுதலாக இருக்குது, ஆனால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் குறைவாய்க்குது. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்றது எனக்கு நல்லா விலைக்கு கொள்ளணும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்றது ஒரு கம்பெனியின் அதோட சந்தை பெறுமதி, சந்தையில் அந்த பங்குகள் ஒவ்வொரு பங்கு விற்கப்படுகின்ற விலை இன்று அது இஷ்யூ வெளியிட்ட பங்குகளோட பெறுமதி, அதுதான் அதோட மொத்த பெறுமதியை காட்டும். அவை மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சி அவரோட சொத்துகளோட பெறுமதி கூடுதலாயிருந்தா அங்க ஏதோ ஒரு சொத்துல ஒரு சிக்கலிக்கலாம். சொத்துகளோட பெறுமதி கூட்டு காட்டப்பட்ட ஒரு நிலை காணப்படலாம். அப்ப அங்க ஒரு இம்பேர்மெண்ட் தேவை வரும். இன்டர்னல் சோர்ஸ் அப்சல்யூஷன்ஸ் ஆஃப் பிசிக்கல் டேமேஜ், ஒன்று இந்த சில அசெட் ஒரு காலப்போக்கில் பிரயோஜனம் இல்லா போகும், பயன்படுத்தி இல்லாமல் போகும். நான் சொன்னேன் டைப்ரைட்டர், கம்ப்யூட்டர் வந்தோடனே டைப்ரைட்டர் ஓரமாக்கணும் அல்லது உடஞ்சி போற பழுதாகி போற சொத்துகள். அசெட் இஸ் ஐடில், சில அசெட்ஸுக்கும் அது கூட பயன்படுத்தி இல்லாமிக்கும், பொறுமதிக்கும் ஆனால் பயன்படுத்தி இல்லாமிக்கும். பார்ட் ஆஃப் த ரீஸ்ட்ரக்சரிங் ஆர் ஹெல்ட் ஃபார் டிஸ்போசல், அதாவது அல்லது திருப்பி வடிவமைக்கிறதுக்கு அல்லது டிஸ்போசலுக்கு வச்சுக்கிற ஒரு அசெட் அழிக்கலாம். ஆனா அது அசெட் தொடர்ந்து எங்களோட அந்த கம்பெனிகளோட இதுக்குள்ள பேலன்ஸ் ஷீட்ல காட்டப்பட்டிருக்கும், ஆனா உண்மையிலோட பெறுமதி காணப்படாது. worse economic performance than expected, economic performanceல ஏற்படுகின்ற விளைவுகள். For investment in subsidiaries, joint ventures or associate, அதாவது ஒரு கம்பெனி அந்த
கண்ட்ரோல் உள்ள கம்பெனிகள், ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ், இணைந்த செயற்பாடுகள், அசோசியேட், அதுகளில் வந்து the carrying amount is higher than the carrying amount of the investees asset. உண்மையான பெறுமதியை விட அதோட கேரியின் பெறுமதி கூடுதலாகிறது. ஓ dividend exceed the total comprehensive income of the investee. The list are not intended to be exhaustive. Further, an indication that an asset may be impaired may indicate that the asset's useful life, depreciation method, or residual value may need to be revised in adjustment. அதாவது உண்மையான பெறுமதிக்கும் அந்த நிறுவனத்துடைய உண்மையான பெறுமதிக்கும் அந்த அக்கௌண்ட்ல காட்டப்படுகின்ற பெறுமதிக்கும் வித்தியாசம் காணப்படுமா இருந்தால் அந்த இடத்துல இந்த விடயம் என்னண்டா கவனமாக பார்க்க வேண்டும். ஆகவே இம்பையர்மெண்ட் தேவை ஒன்று அந்த இடத்துல வரும். அவை இங்க மேலே குறிப்பிடப்பட்ட எல்லா காரணிகளும் இம்பையர்மெண்ட்டுக்கான முக்கியமான காரணிகளாக கொள்ளப்படும். அவை நான் ஒரு 10 மினிட்ஸ் நான் பிரேக் ஒன்று எடுத்துட்டு திரும்ப அடுத்த பகுதியை தொடங்குவோம். வேண்டும் இதை தேர்வு விலை அல்லது மிகை பிரீமியம் என அழைப்பார். அதாவது தேர்வு இந்த ஆப்ஷன் கால் ஆப்ஷனை வாங்குற நேரம் அந்த ஆப்ஷனை வாங்குறதுக்காக வேண்டி அந்த ஆப்ஷனை உரிமை பெறுவதற்கு அந்த ஆப்ஷனை உருவாக்கினவருக்கு நாங்கள் கொடுக்குற தொகை தான் வந்து பிரீமியம் அல்லது தேர்வு விலை என்று சொல்வோம். தேர்வு மிகை பிரீமியம் என்றும் அதை சொல்வோம். ஆகவே கால் ஆப்ஷனை பொறுத்தவரையில அதுதான் விஷயம். அடுத்து நான் பார்க்கறது புட் ஆப்ஷன், விற்றல் விருப்பு தேர்வு. விற்றல் விருப்பு தேர்வு தான் புட் ஆப்ஷன். விற்றல் விருப்பு தேர்வை வாங்கியவருக்கு ஆதாரம் உள்ள பொருளை ஒப்புக்கொண்ட விலையில் விற்பதற்கு உரிமை உண்டு. வந்து நாங்க ஒரு பொருளை வச்சுக்கிறோம் அல்லது நாங்க அந்த பொருளை ஒரு ஆளை விற்கிறதுக்கான ஒப்பந்தம், அதாவது அந்த ஆப்ஷன் வாங்கிக்கிறோம். அவைங்களுக்கு எந்த ரைட் இருக்குது அந்த பொருளோட எந்த விலை போனாலும் விற்கிறதுக்கு. உதாரணமா நாங்க ஒரு பொருளை விற்கிறதுக்கான அந்த விலைய 10 ரூபாவை தீர்மானிச்சுக்கிறோம். இப்ப விலை 5 ரூபாய், ஆனா எங்களுக்கு 10 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்கலாம் என்றா ஏற்கனவே நாங்க அதுக்கு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறோம். அதுக்கு வரையறுத்த இலாபத்துக்கான சாத்தியம் உண்டு. இங்க வந்து என்னண்டா லாபம் வந்து வரையறுத்ததாக காணப்படும். ஏண்டா நாங்க அந்த புட் ஆப்ஷனை வாங்குற நேரம் நாங்க விற்கிறதுக்கான விலை ஒன்றை தீர்மானிச்சுக்கிறோம். அந்த விலைக்கு தான் விற்கலும். அது கூட எங்களுக்கு விற்கல. ஆனா விலை கூடினா நாங்க அந்த புட் ஆப்ஷனை விற்கணும் இல்லை, அந்த பொருளை விற்கணும் உண்டு இல்லை. எங்களுக்கு அது ஒரு ஆப்ஷன், எங்களுக்கு ஒரு ரைட்ஸை தருது. இந்த ஆப்ஷன்களை பொறுத்தவரையில 2 வகையான ஆப்ஷன்ஸ் காணப்படுது உலகத்துல. அந்த ஒன்று வந்து நான் சொல்லுவோம் அமெரிக்கன் யூஎஸ் ஆப்ஷன், மற்றது ஐரோப்பியன் ஆப்ஷன். யூஎஸ் ஆப்ஷனுக்கும் ஐரோப்பியன் ஆப்ஷனுக்கும் இடையில் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்னன்னா யூஎஸ் ஆப்ஷனை வந்து எந்த நேரத்துல அதோட முதிர்வு திகதி வரையான காலாவதி ஆகின்ற திகதி வரையான காலத்துல எந்த டைம்லையும் அதை எக்ஸசைஸ் பண்ணலாம். உதாரணமா நாங்க இந்த வாங்கினோம் நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம், நாளண்டோ அடுத்த எல்லாமையோ நான் 3 மாசத்தோட ஒரு ஆப்ஷன் ஒன்று வாங்கியிருந்தா வித்தின் 3 months எனக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனா ஐரோப்பியன் ஆப்ஷனை பொறுத்த வரையில அதோட முடிவு திகதியில காலாவதியாகும் தினத்துல மாத்திரம்தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், அதை மேற்கொள்ளலாம். ஆகவே இதுதான் அந்த வித்தியாசம். அடுத்து சந்தை முதலாக்கம் அல்லது இதை நான் சொல்லலாம், இதை கேபிட்டலைசேஷன் நாங்க சொல்ற சந்தை முதலாக்கம் ஒன்று வந்து கேபிட்டலைசேஷன், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து ஒரு கம்பெனியோட சந்தை பெறுமதி என்னன்னு எங்களுக்கு சொல்லலாம். இன்னொரு வகையில சொன்னா ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது சுதாரணமாக ஜேகேஜ்.
ஜேகேஹெச் ஹோல்டிங் சந்தை பெறுமதி என்ன கேட்டா ஜேகேஹெச் பங்கு ஒன்றுன்ற விலை சந்தையில விற்கப்படுகின்ற விலையை இன்று அது நம்பர் ஆஃப் இஷ்யூட் ஷேர்ஸ் அது வெளியிட்டுள்ள மொத்த பங்குகளோட எண்ணிக்கை அதனை பெருக்கவாறுதான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஆகவே சந்தை முதலாக்கம் என்பது ஒரு கம்பெனியின் முதன்மையான பங்குகளின் அவுட்ஸ்டாண்டிங் இங்க வந்து முதன்மைன்றதை விட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் கம்பெனி வெளியிட்ட பங்குகளின் மொத்த சந்தை பெறுமதியை குறிப்பதாகும். இது ஒரு கம்பெனியின் முதன்மையான பங்குகளை முதன்மை என்ற ஒரு கம்பெனியின் சாதாரண பங்குகளை ஒரு பங்கின் தற்போதைய சந்தை பெறுமதியினால் பெருக்குவதன் மூலம் கணிக்கப்படுகின்றது. நான் அந்த சொன்ன விஷயம் தான். முதன்மை பங்குகள்ன்ற நேரம் நீங்க குழந்தை குளத்தையில ஒரு கம்பெனியின் பங்குகள் எடுத்துவோங்க. ஒரு கம்பெனியின் பங்குகளை அதன் சந்தை பெறுமதியில வெளியிடப்பட்ட பங்குகளை அதோட சந்தை பெறுமதியால ஒரு பங்குள்ள சந்தை பெறுமதியால மொத்த வெளியிடப்பட்ட பங்குகளோட பெறுமதியை பெருக்கமாகதான் அந்த கம்பெனியோட பெறுமதி. கம்பெனியோட சந்தை முதலாக்கம் அல்லது மூலதனமாக்கம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் தான் நாங்கள் இதை இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஆகவே அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் விஷயம் அதைத்தான் சொல்லுது. பீட்டா காரணி, பீட்டான்றது ஒரு முக்கியமான ஒரு காரணி. பீட்டா காரணி என்பது ஒரு பிணையத்தின் அல்லது ஒரு முதலீட்டு பட்டியலின் ஏற்ற இறக்கத்தினை வொலட்டிலிட்டியை அல்லது முறை சார்ந்த இடரினை சிஸ்டமேட்டிக் ரிஸ்க குறிப்பிட்டதுதான். வந்து முறை சார்ந்த இடரை குறிப்பிட்டதுதான் அந்த பீட்டா ஃபேக்டர்ஸ். முழு சந்தையோடு ஒப்பிடும் ஒரு அளவீடாகும். மூலதன சொத்து விலை பட்டியல் மாதிரியில் மூலதன சொத்து விலையிடல் மாதிரி கேப்பம் பிரைஸ் பீட்டா பயன்படுத்தப்படுகிறது. நாங்கள் அந்த ஃபார்முலா படித்தோம். அந்த கேப்பம் ஃபார்முலால பீட்டா பயன்படுத்தப்படுகிறது. ஒரு சொத்தின் பீட்டா மற்றும் எதிர்பார்க்கப்படும் சந்தை வருவாய்களின் அடிப்படையில் அந்த சொத்தின் எதிர்பார்க்கப்படும் வருவாய் கேப்பம் கணிக்கிறது. பீட்டா காரணி, பீட்டா குணகம், பீட்டா கோஎஃபிஷியன்ட் எனவும் அறியப்படுகிறது. ஆகவே பீட்டான்றது வந்து ஒரு கம்பெனியின் சிஸ்டமேட்டிக் ரிஸ்காக கொள்ளப்படும். கேப்பம் ஃபார்முலா பொறுத்த வரையில ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் பிளஸ் பீட்டா இன்டு ரிஸ்க் பிரீமியம். பீட்டா வந்து அது சென்சிட்டிவிட்டியத்தான் காட்டும். அவை பீட்டா ஒன்றாக இருந்தால் அதோட கேப்பம் வந்து அந்த ரிட்டர்ன் வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து ரிஸ்க் ஃப்ரீ பிளஸ் ரிஸ்க் பிரீமியமாக காணப்படும். நாங்கள் இதில் பார்த்தோம். அதே மாதிரி ஒன்றை விட கூட இந்த அந்த கம்பெனி ஏன் பண்ற அளவு கூடுதலாயிக்கும். மார்க்கெட்டோட சந்தையோட ஒப்பிடுற நேரம் அது கூடுதலாயிக்கும். ஒன்றை விட குறைவா இந்த சந்தையோட ஒப்பிடுற நேரம் அது குறைவாக காணப்படும். வருவாயின் உள்ளக வீதம், இது வந்து IRR, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். வருவாயின் உள்ளக வீதம், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். என்பது அதாவது வருவாயின் உள்ளக வீதம் என்பது சாத்தியப்படும் முதலீடுகளின் மூலதன வரவு செலவு திட்டத்தில் பயன்படுத்தப்படும் இலாபத்தன்மை அளவிடும் ஒரு முறையாகும், அளவுமுறை ஆகும். IRR என்பது குறிப்பிட்ட திட்டத்திலிருந்து வரும் எல்லா காசு பாய்ச்சல்களின் தேறிய பெறுமதி 0 காணப்படுவதாகும். அதாவது நெட் பிரசன்ட் வேல்யூ, எல்லா முதலீடுகளிலிருந்தும் வர நெட் பிரசன்ட் வேல்யூ 0 காணப்படுகின்ற NPV 0 காணப்படுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கழிவு வீதம். NPV 0 ஆகிறதுக்கான கழிவு வீதம் தான் IRR காணப்படும், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஈக்குவல் வந்து NPV ஈக்குவல் 0. NPV 0 ஆகிக்கிற நேரம்
ஐஆர்ஆர் தான். இது ஐஆர்ஆர் என்பது எம்பிவி 0 இருக்கின்ற நிலையத்தான் குறிப்பிடும். இடநெருள்ள பெறுமதி வா ஒரு நிறுவனத்தில் அல்லது முதலீட்டு பட்டியலில் ஒரு குறிப்பிட்ட கால வரைக்குள் நிதிசார் இடநேர்வு மட்டத்தை அளவிடும் கணியப்படுத்தவும் உபயோகிக்கப்படும் ஒரு புள்ளி விபர உத்தியாகும். இது நாங்க ஒரு நிறுவனத்துல லாஸ்ட் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ள இவ்வளவு லாஸ்ட் வரலாம் கான்ஃபிடென்ட் இன்டர்வல்ல நான் பார்த்து இதை படிச்சுக்கிறோம். ஆகவே அதைத்தான் நாங்க வா ஒரு கம்பெனி மேக்சிமம் எவ்வளவு லாஸ் அந்த குறிப்பிட்ட கான்ஃபிடென்ட் லெவல்லன்றது தான். வாவை கணிக்க 3 முறைகள் உண்டு. அவை யாவன? பகுப்பாய்வு முறை அனாலிட்டிக்ஸ், வரலாற்று முறை ஹிஸ்டாரிக்கல் முறை மற்றும் மொண்டோகார்லோ முறையாகும். இந்த 3 மெத்தட்லையும் இந்த வாவை கால்குலேட் பண்ணலாம். டெல்டா என்பது ஒரு சொத்தின் சாதாரண சந்தைப்படுத்தக்கூடிய பிணையத்தின் விலையின் மாற்றத்தை அதன் தொடர்பான அதன் பெறுமதியின் விலை மாற்றத்துடன் ஒப்பிடுவதாகும். அதாவது ஒரு செக்யூரிட்டிஸ்ட ஒரு சொத்துண்ட ஏற்படுகின்ற சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு பிணையத்தின் விலை மாற்றத்தை அதன் தொடர்பான அதன் பெறுமதியின் விலை மாற்றத்துடன் அதோட பெறுமதியில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்றத கணிப்பிட்டு கூறுறதுதான் இந்த டெல்டா. வேகா என்பது தேர்வின் ஆதாரமாய் உள்ள சொத்தின் ஏற்ற இறக்கம் வொலட்டிலிட்டி மாற்றத்துக்கு ஒரு தேர்வின் உணர்திறனை தேர்வுண்டா நாங்க சென்சிட்டிவிட்டியை தான் அளவிடுற வொலட்டிலிட்டி. அதாவது வேகா என்பது தேர்வின் ஆதாரமாய் உள்ள சொத்தின் ஏற்ற இறக்கத்தின் வொலட்டிலிட்டியின் மாற்றத்துக்கு ஒரு தேர்வின் உணர்திறன். அதாவது தேர்வு நீங்க நாங்க சொல்ற டிரைவேட்டிவ்ஸ் ஒரு சொத்து அது செக்யூரிட்டிஸ் பிரைஸ்ல ஏற்படுகின்ற மாற்றம் அந்த டிரைவேட்டிவ் பிரைஸ்ல என்ன மாற்றத்தை கொண்டு வரும். தீட்டா என்பது கால ஓட்டம் பிரைஸ் ஆஃப் டைம் காரணமாக தேர்வில் பெறுமதி வீழ்ச்சி வீதத்தின் அளவீடாகும். கால மாற்றத்துக்கு காரணமாக அந்த பெறுமதியில் ஏற்படுகின்ற வீழ்ச்சி. இங்கிலீஷ்ல சந்திருக்கிறேன். டெல்டா is a ratio comparing change in the price of an asset, usually a marketable security, to the corresponding change in the price of a derivatives. or derivative அந்த Vega is a measurement of the option sensitivity to change in the volatility of underlying asset or asset underlying asset ஏற்படுகின்ற மாற்றம் அது ஒரு ஆப்ஷன்ல எவ்வளவு தூரம் மாற்றத்தை ஏற்படும். Theta is measure of rate of decline in the value of an option due to in the passage of time ஏற்படுகிற மாற்றத்தால அதோட வேல்யூல ஏற்படுகின்ற மாற்றத்தை இந்த தீட்டா கணிப்பிடுது. ஆரம்ப எல்லை என்றது மார்ஜின். இந்த மார்ஜின் கால் மார்ஜின் என்ற விஷயத்தை தான் நாங்கள் இந்த வழங்கப்படுத்த போறோம். அதுல விளக்கமா நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆரம்ப எல்லை என்பது பிணையங்களை அதை எல்லைக்கு எதிராக கொள்வனவு செய்ய முடியும். அதாவது நாங்க பிணையத்தையோ ஒரு செக்யூரிட்டிஸை கொள்வனவு செய்ய நேரம் ஆரம்பமா எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு அமௌண்ட் நாங்க அதை வச்சிருந்தா தான் நான் கொள்வனவு செய்யலாம். கொள்வனவு செய்யும் விலையின் வீதமாகும். அதை வாங்க முதலீட்டாளர் தனது சொந்த பணத்தை செலுத்த வேண்டும். மார்ஜின் நாங்க இனிஷியல் மார்ஜின்ன்றது உதாரணமாக நாங்க ஒரு டெரிவேட்டிவ்ஸ் வாங்குற நேரம் அந்த டெரிவேட்டிவ்ஸ் இனிஷியலா எவ்வளவு வச்சுக்கணும், அதாவது அந்த விற்பனையாளருக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமாக அந்த இனிஷியல் மார்ஜின் காணப்படுது. அதே பிறகு இந்த இனிஷியல் மார்ஜின் என்ன நடக்கும்னா, சந்தையிலோட பெறுமதி கூடுகின்ற போது இனி மார்ஜின் பெறுமதி குறையும். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா மார்ஜின் ரீகால் பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகவே மார்ஜின் ஆரம்ப மார்ஜின் நாங்க ஆரம்ப எல்லை என்றும், பேணப்படும் மார்ஜின் மெயின்டெனன்ஸ் மார்ஜின் என்றும் நான் சொல்லுவோம். பேணப்படும் எல்லை எனப்படுவது ஒரு எல்லை கணக்கில்
மார்ஜின் ஒரு இடத்துல ஒரு லெவல்ல பேணப்படும், தொடர்ந்து பேண வேண்டியதா ஆக குறைந்த பணத்தொகை ஆகும். கணக்கிலுள்ள நிலுவை பேண வேண்டிய எல்லையிலும் பார்க்க குறையும் போது பேணப்பட வேண்டிய எல்லை ஏற்றத்துக்கு நிரப்பப்பட வேண்டும். அதாவது நாங்க அந்த பேணப்பட வேண்டிய அந்த எல்லையை தாண்டி குறைஞ்சு கொண்டு போற நேரம் திரும்ப வந்து நாங்க மார்ஜின் கோல், அந்த மார்ஜின் அழைப்புன்னு நாங்க சொல்லுவோம், எல்லை அழைப்புன்னு நாங்க அதை சொல்லலாம். அந்த எல்லை அழைப்புன்ற வந்து மெயின்டெனன்ஸ் மார்ஜினுக்கு கீழால மார்ஜின் போற நேரம் அந்த திரும்ப பணத்தை கோல் பண்றதுதான் வந்து எல்லை அழைப்புன்னு நாங்க சொல்லலாம். முன்பேற பிணை கணக்குகளின் நோக்கம். எதிர்கால சந்தையின் முன்பேற பிணை என்பது முதலீட்டாளர் ஒருவரினால் வருத்தம் ஒன்றை ஆரம்பிப்பதற்காக பணத்தினால் வைக்கப்பட வேண்டிய தொகையாகும். இந்த தொகை அடிப்படை முன்னரே தேவையாகும் என்பதுடன் அது ஒரு கடன் அல்ல, குறிப்பிட்ட சொத்துக்களின் அடிப்படை செலுத்தலாக அது கருதப்படுகின்றது. தரப்பினர் அனைவரும் தமது பொறுப்பினை நிறைவேற்றுகின்றனர் என்பதனை அது உறுதி செய்கின்றது. கொள்வனவாளர் விற்பனையாளர் ஆகிய இரு தரப்பினரும் செலுத்தலை செய்ய வேண்டும். அந்த மார்ஜினை வைக்கிற அந்த விஷயம் மாதிரிதான் இதுவும். முன்பேற பிணை கணக்குகள் நாங்கள் இதை அழைப்போம். அடிப்படை முன்பேற பிணை கணக்குகள் அதுதான் நாங்க மேல பார்த்ததுதான். இந்த மார்ஜின் என்ற விஷயம்தான் பிணை கணக்குகள். மார்ஜின் அக்கௌண்ட்ன்றதுதான் நீங்க சொல்லுது. மார்ஜின் அக்கௌண்ட் அந்த பாதுகாப்பை வழங்கும். அதே போல அந்த மார்ஜின் அக்கௌண்ட்ல அடிப்படை முன்பேற பிணை கணக்குன்ற நேரம் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை ஆரம்பிக்கும் போது அடிப்படையாக செலுத்த வேண்டிய பணமாகும். ஒப்பந்தத்தின்படி கையளிப்பதற்காக அது அடிப்படை செலுத்தலாக கருதப்படுகின்றது. இது குறிப்பாக தரப்பினர் தமது பொறுப்புகளை நிறைவேற்றுகின்றன என்பதை உறுதிப்படுத்த. ரெண்டாவது ஆள் வாங்கிட்டு அவர் வாங்கினது லொஸ்ட் ஆயினா விலை குறைஞ்சா அதை இந்த கொணை பண்ண மாட்டார். அந்த கொணை பண்றதுக்கு அதை நிறைவேற்றுறதுக்காக வைக்கப்படுகின்ற மார்ஜின் தான் இந்த அடிப்படை முன்பேற பிணை, அல்லது இதை நாங்க இங்க ரெண்டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ஆரம்ப எல்லைன்னு சொல்லப்படுது. அதுவும் அடிப்படை முன்பேற பிணைன்றதும் ஒன்று. பராமரிப்பிற்கான முன்பேற பிணை விலையை கூடி குறைதல் காரணமாக மீதிகள் மாற்றமடைவதற்காக வியாபாரியினால் முன்னெடுக்கப்பட வேண்டிய மீதி. இதன் போது வர்த்தகர்கள் அடிப்படை முன்பேற தேவையை பேணுவதற்காக போதுமான நிதியை அல்லது பிணையை வைப்புலிட வேண்டும். இதுவும் அந்த மார்ஜின் அக்கௌண்ட் சம்பந்தமாக தான் சொல்லுது. அடுத்தது தெரிவை, அதாவது தெரிவுண்டா நாங்க ஆப்ஷன் உண்டா கொள்வனவு செய்யறவருக்குள்ள அனுகூலங்கள் என்ன, நாங்க ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். தெரிவு அந்த ஆப்ஷனை கொள்வனவு செய்யறதுனால கொள்வனவு செய்கின்றவருக்குள்ள அனுகூலங்கள் நன்மைகள் என்ன? தெரிவுகள் ஒரு முதலீட்டாளரை அல்லது ஒரு வணிகரை சிறிய தொகையுடன் ஒரு வர்த்தக நிலையை எடுப்பதற்கு வழி செய்கிறது. தெரிவுகளை கொள்வனவு செய்வதற்கு செலுத்தப்படும் மூலதன தொகை மிகை பிரீமியம் அதே தொகையான பங்குகளை கொள்வனவு செய்யும் செலவிடும் ஒப்பிடுகையில் சிறியதாகும். அதாவது நாங்க உதாரணமாக JKH 10,000 ஷேர்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக 10,000 ஆப்ஷனை வாங்கலாம். ஆப்ஷனை வாங்குற நேரம் ஆப்ஷன் விலை வந்து பங்குகளோட விலையை விட மிக பெருமதி குறைவானதா இருக்கும். அவை அந்த கால் ஆப்ஷன் நாங்க வாங்கினோம்டா நாங்க அந்த பங்கை வாங்கினோமா இதான். இரண்டாவது பங்குல விலையில ஏற்படுகின்ற மாற்றம் ஆப்ஷன்லையும் மாற்றம் ஏற்படும். சிறிய முதலீட்டினூடாக பெரிய ஒரு வருமானத்தை பெறுறதுக்கான வாய்ப்பாக அது அமையும். வரையறுக்கப்பட்ட இடநிகழ்வு செயற்பாடுகளுடன் அளவற்ற இலாபம் ஈட்டும் சாத்தியப்பாடும் எல்லா சந்தை திசைகளிலிருந்தும் பணத்தை சம்பாதிப்பதற்கு தெரிவு வணிகருக்கு இயலுமையையும் கொடுக்கும் பல்வேறு தெரிவு உத்திகள் ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் உள்ளன. பல தெரிவு அவங்க லாபத்தை இடநேர்வு வெளிப்படுத்தலுடன் அளவற்ற இலாபம் ஈட்டும் சாத்தியப்பாடுடனும் எல்லா சந்தை சாத்தியங்களிலிருந்தும் பணத்தை சம்பாதிக்கலாம்.
சந்தை ஏறுமுகமாக புலிஷாக இருக்கையில் வாங்கும் தெரிவை கொள்வனவு செய்தால், சந்தை இறங்குமுகமாக பியாரிஷாக இருக்கும் போது விற்கும் தெரிவுகளை கொள்வனவு செய்தல் மற்றும் சந்தை இரு எல்லைகளுக்கும் இடையில் மாறுபடும் போது ரேஞ்ச் பவுண்ட் இலாபமிட்டுவதற்காக பல்வேறு கடன் இடைவெளி உத்திகள் கிரெடிட் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஈடுபடுதல். இப்படி பல நன்மைகளை இது கொண்டு வருது. அடுத்து தெரிவுகளை இழப்பு காப்பீடும் நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்த முடியும். பங்குரிமை தெரிவுகளை ஸ்டாக் ஆப்ஷன் ஒரு பங்குரிமை வைத்திருப்பவரின் பலவித இடநேர்வு வெளிப்பாடுகளுக்கு எதிராக இழப்பு காப்பீடு செய்வதற்கு ஒரு கருவியாகும். இது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி பயன்படுத்தலாம். உதாரணமாக ஒரு ஆள் பங்குகளை வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு புட் ஆப்ஷனை வாங்குறாரு, விற்பதற்கான ஒரு ஆப்ஷனை வாங்குறாரு. அப்ப அவருடைய பங்கு அந்த எவ்வளவு குறைஞ்சாலும் குறிப்பிட்ட விலைக்கு அவர் வித்துடலாம். அப்ப அதுக்கு ஒரு காப்புறுதியாக அது அமையுது. தெரிவு கொள்வனவினால் ஏற்படும் பிரதிகூலங்கள். தெரிவு கொள்வனவு செய்யறதுனால ஏற்படுகின்ற பிரதிகூலங்கள் வார நேரம் தெரிவு பெரிதும் இடரை கொண்டவை. ஆப்ஷன்ஸ் பெரிய இடர்களை கொண்டது. அத்துடன் காலாவதியாகும் போது தெரிவின் பெறுமதி பூஜ்ஜியமாக இருக்க முடியும். பல வருடங்கள் கைவசம் வைத்திருக்கக்கூடிய பங்குகள் அல்லது பல தலைமுறைகளுக்கு கைமாறும் பங்குகள் போலன்றி எல்லா தெரிவுகளுக்கும் ஒரு காலாவதியாகும் தேதி உள்ளது. இதுல எக்ஸ்பைரி டேட் இருக்கிறதுனால அதுக்குள்ளால அதால பெனிஃபிட் எடுக்காட்டி அது ஒரு லொஸ்டாக போகலாம். சில நேரம் முழு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நாங்க கால் ஆப்ஷனை வாங்கிக்கிறோம், சந்தையில நான் வாங்கினதை விட பங்குல பெறுமதி குறைஞ்சிட்டு, அப்ப எங்களோட கால் ஆப்ஷனை நாங்க எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். அப்ப அதற்காக அந்த கால் ஆப்ஷனை கொள்வனவு செய்யறதுக்கு நாங்கள் செலவு செய்த முழு தொகையையும் இழக்க வேண்டி ஏற்படும். அதிகமானோர் தெரிவுகளில் சந்தையில் வர்த்தகத்தில் ஈடுபடாமையினால் தெரிவுகள் திரவநிலை குறைவானதாகவும் ஆகும். எனவே தெரிவுகளை பொறுத்தவரை பங்கு சந்தையுடன் ஒப்பிடுகையில் திரவநிலை குறைவாகும். ஆப்ஷன்ஸை வாங்கினால் அடிக்கடி அதை வித்து போற அந்த விற்கிற வாய்ப்புகள் குறைவாகிறதுனால அவரோட லிக்விடிட்டி திரவநிலை குறைவாக இருக்கும். பெரும்பாலான தெரிவு உத்திகள் சிக்கலானவை. அத்துடன் அவ்வாறான தெரிவு உத்திகளை நிறைவேற்ற முன்னர் நிதி பற்றிய சரியான அறிவு தேவைப்படும் வேண்டும். நாங்க ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ற ஆளுக்கு அது சம்பந்தமா நாலேஜ் இருந்தாதான் யூஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் அதை யூஸ் பண்ணலாம். தெரிவுண்ட பயன்படுத்துறதுனால இவ்வாறான பல இடர்களை நாங்க காணலாம். பிரயோகிக்கப்படும் விலை என்பது ஒரு தெரிவு கொள்வனவாளர் அல்லது தெரிவு விற்பனையாளர் தெரிவுக்கு ஆதாரமான சொத்தினை கொள்வனவு செய்யும் அல்லது விற்பனை செய்ய முன்பே தீர்மானிக்கப்பட்ட விலையாகும். பிரயோகிக்கப்படும் விலை என்று எக்ஸிகியூஷன் பிரைஸ், அது அவங்க அக்ரி ஆயின அந்த விலையை குறிப்பிடும். உதாரணம், ஒரு பிரயோகிக்கப்படும் விலை $10 உடன் கூடிய ஒரு பங்கை வாங்கும் தெரிவு என்பதின் கருத்து யாதெனில், ஒரு தெரிவு கொள்வனவாளர் தெரிவு காலாவதியாக முன்னர் அந்த பங்கை $10 கொள்வனவு செய்ய பயன்படுத்த முடியும் என்பதாகும். மிகை. ஒரு தெரிவு மிகை என்பது மற்றைய தரப்பினருக்கு தெரிவு ஒப்பந்தத்தை விற்பனை செய்யும் ஒரு வணிகரால் பெறப்படும் ஒரு வருமானம் ஆகும். இது இன்னும் காலாவதியாகாமல் இருக்கும் ஒரு ஒப்பந்தத்தின் தற்போதைய விலையை குறிக்கிறது. ஒரு தெரிவு கொள்வனவாளர் ஒரு ஆதாரமாக உள்ள சொத்தை பிரயோகிக்கப்படும் விலையில் கொள்வனவு செய்யும் அல்லது விற்பனை செய்யும் உரிமையை ஒரு மிகையை செலுத்துகின்றார். இது தெரிவின் கிரயம், காஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன். ஒரு ஆப்ஷனை நாங்க வாங்குற சும்மா வாங்கல, அதுக்கு ஒரு பெருமதியை கொடுத்தா வாங்கணும். அது விலை தான் ஆப்ஷன் பிரீமியம் என்று நாங்க சொல்வோம். தெரிவு ஒப்பந்தங்கள் US2 கொள்வனவு செய்யப்பட்டால் அங்கு USD2 மிகையாக செலுத்தப்படுவதென கூற முடியும்.
ஆகவே இவ்வாறான பல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். இப்போ என்னன்னா இந்த உங்களோட எக்ஸாமை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் எல்லா பகுதிகளையும் கவர் பண்ணிக்கிறேன். நீங்க கட்டாயம் பாஸ் பேப்பரை பாருங்க. பாஸ் பேப்பர் டிரெக்டாக வராது. ஆகவே பாஸ் பேப்பரை உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குற நேரம் கேள்விகளுக்கு ஆன்சர் பண்றது லேசாகிக்கும். ஆகவே எப்பயும் நீங்க பாஸ் பேப்பரோட உங்களோட தொடர்புகளை வச்சுக்கொண்டு பல 2-3 வருஷத்துல பாஸ் பேப்பரை செஞ்சு பார்த்தா பெரும்பாலும் அந்த உங்களுக்கு பேப்பர் போற பேட்டர்னை பிடிச்சு கொள்ளலாம். மிக ஈஸியான ஒரு பகுதி தான் இது. ஈஸி. அடுத்தது பிரயோஜனமான லைஃபுக்கு பிரயோஜனமான ஒரு முக்கியமான ஒரு ஏரியா தான் இந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் என்பது. ஆகவே நீங்க எல்லாரும் இந்த பரீட்சையில நல்ல பெறுபேர் எடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த செஷன்ஸை இன்றையோடு முடித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு எதுவும் தெளிவின்மை தேவையான விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏற்கனவே என்ற கைத்தொலைபேசி நம்பர் உங்களுக்கு தந்திருக்கிறேன், இமெயில் அட்ரஸும் தந்திருக்கிறேன். எனி டைம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ்களை கேட்கலாம்.